அது ஒரு பெரிய நன்மையாக இவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இடம் மாறணும், ஒரு போதும்டா இந்த இடத்துல இருக்கவே வேண்டாம். 7.5 சனியில சொல்லுவாங்கல்ல, வனதேச சஞ்சார யோகம்னு சொல்லுவாங்க. இதை விட்டு பொழைச்சி ஓடுனா போதும், எங்கேயோ போய் பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு மாற்றம் தானே கேட்டீங்க, இந்தா கையில வச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை குரு கொடுப்பார். அந்த மாற்றத்தினால சில ஒரு தடுமாற்றங்கள்லாம் இருந்தாலும் கூட இவங்களுக்கு எப்ப தடுமாற்றம் வருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குரு பெயர்ச்சியை அப்படியே கடகத்துல உச்சமா ஒரு வருடத்துக்கும் இருப்பாரா? ஏன்னா குரு பகவான் ஒரு வருடத்திற்கு ஒருக்கா பயிற்சி ஆகக்கூடியவர். அப்படியே இருப்பாரான்னு கேட்டா கிடையாது. இடையில 31 அக்டோபர் 2026 வருடத்துல அந்த உச்ச குரு சிம்மத்துக்கு போயிடுறாரு. அது அதிசார பயிற்சின்னு சொல்றாங்க. நான் கூட தனியா போறேன். போன குரு அங்கேயே இருக்க மாட்டார். திரும்ப 24 ஜனவரி 2027 திரும்ப கடகத்துல உச்சமா உட்காந்துருவார். அப்ப 12 மாதங்கள்ல ஒரு 9 மாதமாவது கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு பலம் வாய்ந்த ஒரு ஸ்தானமா இருக்கிறதுனால தொழில் காப்பாற்றப்படும், வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இடமாற்றம் நடக்கும். பெரிய நிம்மதிகள் இல்லைனாலும் கூட அப்பாடா போதும்லா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன தெளிவு கும்பராசிக்காரர்களுக்கு கண்டிப்பா நடக்கும்.